புகைப்பிடித்தால் தலைவலியும் வரும். ஏன்னா அதில் புகைப்பிடித்த அந்த சிகரெட்டில் உள்ள அந்த நிக்கோட்டின் புகையிலை என்னென்னா அது ஒரு நச்சு புகை. அதை உள்ளே இழுக்கிறதுனால உடல் உள்ளுறுப்புகள் ஒழுங்காக வேலை செய்யாது. அது ரத்தத்தில் நச்சுக்கள் கலக்கும். நச்சு புகை சிகரெட்டில் உள்ள இந்த நிக்கோட்டின் புகையிலை அதெல்லாம் கலந்த அந்த சிகரெட்டை நம்ம புகைக்கும் போது என்ன ஆகுதுன்னா அந்த புகை நச்சு புகையாக நமது உள்ளுடல் நுரையீரலில் போகும். நுரையீரலில் அந்த நச்சு புகையை நுரையீரல் என்ன பண்ணோம், அது சுத்திகரிக்கும் போது என்னாகும் அப்படின்னா அதில் நச்சுத்தன்மை அதிகமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால அந்த நச்சுத்தன்மை ஒழுங்காக நச்சுத்தன்மை கலந்த அந்த காற்றை ஒழுங்காக சுத்திகரிக்க முடியாமல் நம்ம என்ன பண்ணுவோம், நச்சு காற்றையே நமது உடம்புக்குள்ளே அதை அனுப்ப ஆரம்பிச்சிடும். நம்ம ரத்தத்தோடு கலக்க ஆரம்பிச்சிடும் உள்ளுடல் உறுப்பு. அப்போ ரத்தம் என்பது ஒரு மாசடைந்த ஒரு இரத்தமாக ஒரு சுத்தமில்லாத இரத்தமாக உடலுக்குள்ளே போகும். உடல் உள்ளுறுப்புகள் எல்லாமே பாதிக்கப்படும். அப்படிங்கும்போது ஒழுங்காக உடம்பு வேலை செய்யாது. உணவு செரிமானம் ஒழுங்காக நடக்காது. இந்த சிகரெட் பிடிக்கிறவங்களுக்கு உணவு செரிமானம் ஒழுங்காக நடக்காது. இரைப்பை, கல்லீரல் இதெல்லாம் ஒழுங்காக வேலை செய்யாது. மலக்குடல் எல்லாம் ஒழுங்காக வேலை செய்யாது. அதனால் உடம்பு சூடாகும், தலையும் சூடாகும். தலையில் உள்ள மூளை பகுதியும் ரொம்ப சூடாகும். வாயில் சிகரெட் பிடிக்கிறோன்னா வாய்க்கு பக்கத்தில் தான் மூளை இருக்குது. முதல்ல அந்த வெப்பம் என்பது புகைப்பிடிக்கிறதுனால ஏற்படுகிற வெப்பம் அது அதனால் மூளை தான் ரொம்ப பாதிக்கப்படும். அது வெப்பமாக மட்டும் இல்லாமல் அது நச்சுத்தன்மை கலந்த புகையும் அதிலிருந்து வெளியே வருது. நச்சுத்தன்மை கலந்த வெறும் வெப்பமான புகை, வெப்பம் நிறைந்த புகை. அந்த புகை மூளையை ரொம்ப பாதிக்கும், மூளையின் செயல்பாட்டை ரொம்ப பாதிக்கும். அதனால் என்ன ஆகுன்னா உடல் உள்ளுறுப்புகளையும் பாதிக்கும். அதனால் என்ன ஆகுன்னா தலைவலி வர ஆரம்பிச்சிடும். உடம்பு ஒழுங்காக வேலை செய்யாது. மூளை உட்பட உடல் உள்ளுறுப்புகள் அனைத்துமே புகைப்பிடிப்பதால் ஒழுங்காக வேலை செய்யாது. நிக்கோட்டின் கலந்த புகையிலை கலந்த அந்த சிகரெட்டை புகைப்பிடிப்பதால் உடம்பு ஒழுங்காக வேலை செய்யாது. சுருட்டு அது மாதிரிலாம் பிடிப்பாங்க. பிடிக்கும்போது என்ன ஆகுன்னா உடம்பு ஒழுங்காக வேலை செய்யாது, உடம்பே வேலை செய்யாது, தலையில் உள்ள மூளை வேலை செய்யாது. இதனால் உடம்பு ரொம்ப சூடாகி தலைவலி வர ஆரம்பிச்சிடும். உணவு செரிமானம் ஆகாது, மலச்சிக்கல் ஏற்படும். அதனால் என்ன ஆகும்னாக்கா தலைவலி வர ஆரம்பிச்சிடும். அதனால் தலைவலி வருவதற்கு புகைப்பிடிப்பதும் ஒரு காரணம். புகைப்பிடித்தால் தலைவலி வரும், அப்புறம் முடி கொட்டும், உடல் பருமன் அதிகரிக்கும். மோசமான பிரச்சனை இது. பற்கள் கொட்டும். ஏன்னா நரம்பு மண்டலம் பாதிப்பு ஏற்படும். நீங்கள் புகைப்பிடித்தீங்கன்னா நரம்பு தளர்ச்சி ஏற்படும். நரம்பு தளர்ச்சி ஏற்பட்டாக்கா பிற்காலங்களில் விரைவாக முடி கொட்டும், பற்களும் கொட்டி போகும். அதனால் என்றைக்கோ ஒரு நாள் ஒரு தப்பு செஞ்சுருப்பீங்க, என்றைக்கோ ஒரு நாள் புகைப்பிடிச்சிருப்பீங்க. சின்ன வயசில் ஒரு 2-3 வருஷம் புகைப்பிடிச்சிருப்பீங்க. அப்போ பண்ண தப்புக்கு பிற்காலங்களில் நீங்கள் தண்டனை அனுபவிப்பீர்கள். அதனால் எக்காலத்துலேயும் நம்ம தப்பு பண்ணக்கூடாது என்பதில் கவனமாக இருக்கணும்.